என்ன பண்ணிக்கிறோம், எங்கள் ஊர் பசங்களோட சேர்ந்து நானும் மாங்காய் திட்டி சாப்பிட்ருக்கேன். அதனால ருசியாக தான் இருக்கும் மாங்காய்லாம். இப்போ நானே தோட்டத்துக்கு காவலாகிக்க வேண்டியதாக இருக்குது. மாங்காயோட வெரைட்டி பார்த்தீங்கன்னா பெங்களூரா மாங்கான்னு சொல்லுவாங்க. இது மாந்தோப்பு பார்த்தோன்னா எங்களோட மாந்தோப்பு தான். எங்களுக்கு இதுக்கு முன்னாடி தோட்டம் இல்லாதப்ப என்ன பண்ணிக்கிறோம், எங்கள் ஊர் பசங்களோட சேர்ந்து நானும் மாங்காய் திட்டி சாப்பிட்ருக்கேன். அதனால ருசியாக தான் இருக்கும் மாங்காய்லாம். அதே மாதிரி தான் சும்மா இப்போ நானே தோட்டத்துக்கு காவலாகிக்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மாங்காய் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நிறையா காய் விடல, பூவெல்லாம் எடுத்துச்சு. இருந்தாலும் இந்த வருஷம் மாங்காய் செடி ஃபுல்லாக எல்லாம் ஆச்சுன்னா நல்லா ஃபுல்லாக துளுப்பு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் காய்ங்க வந்து காப்பு கொஞ்சம் இந்த வருஷம் கம்மி தான். இப்போ இதெல்லாம் இந்த மாங்காயோட வெரைட்டி பார்த்திங்கன்னா பெங்களூரா மாங்கான்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து தான் நீங்கள் ஜூஸ் எல்லாம் குடிக்கிறீங்களா, இந்த மாதிரி மாங்காயிலேருந்து தான் இதை வந்து பழுக்க வச்சு அதுலேருந்து மாங்காய் கூழ் எடுத்து அதுக்கப்புறமா தான் இந்த மாங்காய் கூழை வந்து பதப்படுத்தி வச்சு அதுக்கப்புறமா சில வேதிப்பொருளெலாம் கலந்து அதுக்கப்புறமா உங்களுக்கு நம்மக்கிட்ட வந்து ஜூஸாக கிடைக்கிது. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தடவை கிட்ட ஆலங்கட்டி மழை பெஞ்சதுனால நல்லா மேலே கல்லெல்லாம் விழுந்ததுனால சில இப்போ மாம்பழத்தில் வந்து புழுவும் இருக்குது. காயாக சாப்பிட்றது நல்லது. அதே மாதிரி இந்த மாம்பழம் கொஞ்சம் உடம்புக்கு இருந்தாலும் சூடாக இருந்தாலும் எங்கள் மாம்பழத்துக்கு வந்து எந்த ஒரு நாங்கள் ரசாயன உரமும் கலக்கிறதில்ல. அதே இயற்கையாக வர்றதை நாங்கள் அப்படியே தான் சாப்பிட்றோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் மாங்காய் அப்படியே செடியிலேருந்து பிடிங்க அப்படியே உடச்சி அப்படியே சாப்பிடுவோம். அது கழுவுன்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சது, எந்த ஒரு மருந்து எப்போவுமே நாங்கள் அடிக்கிறதில்ல. அப்படி தான், ஏன்னா நாம் சாப்பிட்ற பழம் தானே, எதுக்கு நம்ம மருந்தெல்லாம் அடித்து நம்ம உடம்பை நாமளே கெடுத்துக்கணும். நீங்களும் அதே மாதிரி எந்த ஒரு செயற்கை உரமும் பயன்படுத்தாமல் உங்கள் உணவுப் பொருட்களை சாப்பிடுங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட இந்த மாதிரி மாந்தோப்பு மாங்காய் உங்கள்கிட்ட கிடைக்கலன்னா கூட நீங்களே தேடி போயிட்டு பக்கத்தில் எங்கே கிடைக்குதா அந்த மாதிரி தோட்டத்தில் போயிட்டு மாங்காய் வந்து சாப்பிடுங்க. அப்போ தான் அந்த விவசாயிகளுக்கும் உதவும், அவங்களும் ஏதோ பயன் பெறுவாங்க. போயிட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தாலும் வாங்கி சாப்பிடுங்க. அவங்க எதுவும் மருந்தும் அடிக்க மாட்டாங்க. சில பேர் வந்து அவங்க நிறைய பேர் மருந்து அடிக்காமல் தான் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போயிட்டு வாங்கி சாப்பிடுங்க. உங்கள் உடம்பை பத்திரமா பார்த்துக்கோங்க. நோயற்ற வாழ்வு தான் எப்பவுமே நமக்கு குறைவற்ற செல்வமாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து இந்த மாந்தோப்பெல்லாம் நாங்கள் எப்படி பராமரிக்கிறோம், எப்படி காவல் காக்கிறோம், அதற்கான வீடியோ வந்து உங்களுக்கு வரும். மச்சான் எப்படி இருந்துச்சு மாம்பழம்லாம்? நல்லா டேஸ்ட் இருந்துச்சா? சரி சரி, நாளைக்கு வந்து பிடிங்கலாமா? சரி, அப்படிதான் பிடிங்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.